நானே வன்னியர் சமூகம் தான். அப்படி இருந்தும் நான் அந்த அளவுக்கு பெருமையா அங்க நான் வந்திருக்கேன்னாக்கா அது தலைவரோட உழைப்புக்காக மட்டும்தான். எத்தனையோ தலைவர்கள் இருக்கும்போது குறிப்பா திருமாவளவனை பிடிக்க காரணம் என்னக்கா உங்களுக்கு? எத்தனை தலைவர்கள் வேணாலும் இருக்கலாங்க. மக்களுக்காக எந்த தலைவர் இருக்காங்க? அவங்கள மட்டும்தான் மக்கள் பார்ப்பாங்க. 1000 தலைவர்கள் வரலாம் போலாம். இது வரலையும் ஏதோ ஒரு போராட்டமாகட்டும் இல்ல ஏதோ ஒரு இழப்பாகட்டும் அந்த இடத்துல யார் இருக்கா? திருமாவளவர் அவர்கள் தான் நிக்கிறாங்க. வேற எந்த தலைவரும் வந்து நிக்கலையே. வருவாங்க எல்லாம் சொகுசு கார்ல வருவாங்க. வந்துட்டு அவங்கவுங்க வேலை என்னமோ டீசெண்டா டிசிப்ளினா உள்ள சேர் போட்டு உட்காந்துட்டு போவாங்க. ஆனா களத்துல யார் நின்னு போராடுறது? இந்த 63 வயசுல யாரு குரல் கொடுக்கறது? யாருன்னா அந்த மாதிரி ஒரு தலைவரை நீங்க பாத்திருக்கீங்களா? இந்த மக்களுக்காக இவ்வளவு ஒரு கஷ்டப்படுற தலைவர் யாருன்னா பாத்திருக்கீங்களா? ஒவ்வொரு சமூகத்துல இருந்து ஏன் ஆர்வமா வராங்க? இப்ப தலித் மக்கள் மட்டும் இல்லங்க, விடுதலை சிறுத்தை கட்சிகள்னாலே தலித் மக்கள் மட்டும் இல்ல, அனைத்து சமூக மக்களும் இருக்கிறாங்க. எல்லா மக்களும் இருக்காங்க. அது ஏன் என்ன காரணம்? மக்கள் எல்லாம் ஏத்துக்கொள்ற ஒரே தலைவர் திருமாவளவர் மட்டும்தான். வேற யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. குறிப்பா மற்ற தலைவரை பிடிக்க தாண்டி அதிகப்படியான பெண்களுக்கு திருமாவளவன் ரொம்ப பிடிக்குதா? கட்சி நோக்கி வராங்க இல்லையா? என்ன காரணம்? அது பெண்கள் அது சில பேர் தப்பான ஒரு ஆங்கிள் யோசிப்பாங்க. அவர் கல்யாணம் ஆகாதனால வராங்க அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பான கருத்து. மகளிர் அப்படின்னாலே பெண்கள் ஆண்களை விட இந்த விடுதலை சிறுத்தை கட்சிகள்ல மகளிருக்கு மட்டும்தான் எங்க தலைவர் ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுத்தாரு. ஏன்னு சொல்லுங்க? மக்கள் யாருமே அதாவது லேடிஸ் யாருமே அடுப்படியிலே முடங்க கூடாதுங்கிறது அவரோட இது. இப்ப எல்லாமே சட்டம் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாருமே போர்க்காலத்துல நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எந்த மகளிர் இந்த அளவுக்கு மகளிர் ஆளாக்கி விட்டது